அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடி சிந்துஜான். மலர்ந்திருக்கும் இந்த வருடம் வெற்றியை அளிக்கும் உற்சாக வருடமாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோன்று ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் நமது அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். ஒத்துழைப்பினையும் சகவாழ்வினையும் பாதுகாப்பதே புது வருடத்தின் இலட்சியம் என ஜனாதிபதி புது வருட வாழ்த்துச் செய்தியில் தெரிவிப்பு. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் எதிர்வரும் 4ஆம் தேதி இலங்கைக்கு வருகை. புது வருடத்தினை உலகவாழ் மக்கள் வெகு விமர்சையாக வரவேற்றனர். தொடர்ந்து விரிவான செய்திகள். 2016ஆம் ஆண்டு புது வருடத்தினை இலங்கை வாழ் மக்களும் மகிழ்வுடன் வரவேற்றனர். உதயமாகிய 2016ஆம் ஆண்டினை மக்கள் வெகு விமர்சையாக வரவேற்றனர். மரியன்னை ஆலயத்தில் இடம்பெற்ற புதுவருட திருப்பலி ஆராதனையில் பெருமளவானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் தேவாலயத்தில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் பொன்னையா ஜோசப் ஆண்டகையின் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அம்பாறை சொரிக்கல் முனை திருச்சிலுவை திருத்தலத்தில் புத்தாண்டு விசேட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. புத்தளம் வாழ் மக்களும் புது வருடத்தை வரவேற்றனர். ஒற்றுமை மற்றும் அதனூடாக வலுவடையும் கூட்டு ஒத்துழைப்பினையும் சகவாழ்வினையும் பாதுகாப்பதே புது வருடத்தின் இலட்சியமாக அமைதல் வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வலியுறுத்தியுள்ளார். எண்ணற்ற எதிர்பார்ப்புகள் நம் மத்தியில் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜனவரியில் நம் பரம்பரையினது வாழ்வினை புதியதொரு திருப்புமுனைக்கு இட்டுச் சென்ற முக்கியமான பிரவேசத்தின் ஊடாக மிகவும் பலம் வாய்ந்த நிறைவேறான நோக்கத்துடன் முன்னோக்கிய பயணத்தை துரிதப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான தடையை தாண்ட வேண்டிய கட்டத்தில் அனைவரும் உள்ளதாக தமது புதுவருட செய்தியில் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். 2015 ஜனவரி 1ஆம் தேதி மக்களுக்கான தமது புதுவருட வாழ்த்துச் செய்தியில் வலியுறுத்திய ஜனநாயக சுதந்திரம், ஊழல் மற்றும் அடக்குமுறைக்கு முற்றுப்புள்ளி வைத்தல், நல்லிணக்கம் என்பவற்றை மீண்டும் நிலைநிறுத்தி சாதகமான விளைவுகளை இன்று அனுபவிப்பது கடந்த ஜனவரி மாதத்தில் தாம் கொண்ட இலட்சியத்தின் பயனாகும் என்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அன்று மக்கள் தம் மீது வைத்த நம்பிக்கையை பாதுகாத்து தாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி வெற்றி வகை சூடிய ஒரு ஆண்டாக 2015 மாற்றியதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்.
மலர்ந்துள்ள 2016ஆம் ஆண்டு அனைவருக்கும் ஓய்வற்ற ஒரு ஆண்டாக அமைய உள்ளதுடன் 22 மில்லியன் மக்களின் எதிர்காலத்திற்காக தாம் ஆரம்பித்த பாரிய வேலை திட்டத்தினூடாக நாடு இணையற்ற பயணத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் ஜனாதிபதி தமது புதுவருட செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். நன்னோக்கங்களைப் போன்றே கோதமற்ற சிந்தனைகளும் அதிகாரத்தை அடைந்து கொள்வதற்கு பதிலாக விட்டுக் கொடுப்புடன் மக்களை வலுவூட்டும் பணியுடன் இலங்கையின் அரசியல் வடிவத்தை முற்றுமுழுதாக மாற்றியமைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி இவை அனைத்தையும் மலர்ந்துள்ள புது வருடத்தின் நிகழ்ச்சியினருடன் தொடர்புடையவையாகும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை மனித கௌரவத்தை பாதுகாக்கும் நிலையான அபிவிருத்தியை அடைந்த ஒரு தேசமாக இலங்கையை மீள நிர்மாணிக்கும் பொறுப்பு புது வருடத்தில் நம் முன்னால் காணப்படுகின்ற பாரிய சவாலாகும் என தமது புதுவருட செய்தியில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். பிறந்துள்ள புது வருடத்தில் பொருளாதார சமூக அரசியல் ரீதியாக பாதுகாப்பு பெற்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்புவது அனைவரதும் ஒரே நோக்கமாக காணப்படுவதுடன் அதன் பொருட்டு தற்போதைய அரசாங்கத்துடன் தோளோடு தோள் நின்று செயற்படுவதற்கான சாதகமான சிந்தனை கொண்ட அனைவரும் ஒன்றிணைவர் என தாம் நம்புவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். புதியதொரு அரசியல் கலாச்சாரம் இன்று அனைவர் முன்னாலும் காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன மத கட்சி பேதங்களை ஒதுக்கி தேசத்தின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டிய காலம் கடந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 2016 புது வருடமானது மக்களின் எதிர்பார்ப்புகளை வெற்றியடைய செய்து ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தும் ஒழுக்கநெறிமிக்க சமூக சூழ்நிலை ஒன்றினுள் நுழைவதற்கான விரிவான ஒரு சந்தர்ப்பத்தை இலங்கை சமூகத்திற்கு வழங்கியுள்ளதாக பிரதமர் தமது புது வருட செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அழுத்தம் மற்றும் அடக்குமுறை உணர்வின்றி சுதந்திரமான ஒரு சூழலில் புது வருடத்தை வரவேற்க கிடைத்தமையானது மக்கள் பெற்றுக்கொண்ட பாரிய வெற்றியாகும் என்றும் அந்த செய்தியில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆண்டின் நிறைவுகளுடன் பல எதிர்பார்ப்புகளை சுமந்த வண்ணம் உதித்த 2016ஆம் ஆண்டை சர்வதேசம் மிகுந்த உவகையுடன் ஆர்வத்துடனும் வரவேற்றது. சர்வதேசத்தில் புது வருடத்தை மக்கள் வரவேற்ற பார்வை தொடர்பிலான தொகுப்பு அடுத்து. ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் மிகவும் பிரமாண்டமான முறையில் புது வருடம் வரவேற்கப்பட்டது. உலகின் மிகவும் உயர்ந்த கட்டிடமான பர்ஜ் கலிஃபா வர்ண அலங்காரங்களால் மின்னியதுடன் வான வேடிக்கைகளும் பார்ப்போரை கவர்ந்தெடுத்தது. உலகின் முக்கிய வர்த்தகத்துறை நகரான துபாயில் புது வருடத்தை கொண்டாட மக்கள் பெருமளவில் திரண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மலர்ந்திருக்கும் புது வருடத்தை ரஷ்யா மிகவும் கோலாகலமாக வரவேற்றது. கண்ணை கவரும் வான வேடிக்கைகளுடன் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவின் புது வருடத்தை மக்கள் ஆர்வத்துடன் கொண்டாடி வருகின்றனர். மக்கள் தொகை அதிகம் கொண்ட சீனாவிலும் கலாச்சார ரீதியிலான புதுவருட கொண்டாட்டங்கள் முக்கியத்துவம் பெற்றன. சீனாவின் வடபகுதிகளில் மக்கள் அதிக அளவில் புதுவருட கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். குளிரான காலநிலையையும் பொருட்படுத்தாமல் ஒன்று திரண்ட மக்கள் புதுவருடத்தை வரவேற்றனர். ஜிலிங்ஹாட் நகர் முழுவதும் அதிநவீன விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தமை விசேட அம்சமாகும். நியூயார்க்கின் டைம்ஸ் சதுக்கத்தில் புது வருடத்தை வரவேற்க மக்கள் அதிக அளவில் திரண்டிருந்தனர். பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் போலீசார் பாதுகாப்பு பிரிவினர் கடமைகளில் அதிக அளவில் ஈடுபட்டிருந்தனர். தாய்லாந்தில் ஆயிரக்கணக்கில் திரண்ட மக்கள் ஒன்றிணைந்து 2016ஆம் ஆண்டில் தடம் பதித்தனர். வர்ண வான வேடிக்கைகளினால் தாய்லாந்து நகரை அதிர்ந்தது. சாப்ரா தேவாலயத்தில் இன்று கூடிய மக்கள் கரகோஷம் எழுப்பி புது வருடத்தை வரவேற்றனர். தெருவில் கலாச்சார நடனம் மற்றும் பாரம்பரிய முறைமைகளுடன் புத்தாண்டு உதித்தது.
தாய்வானில் தாய்பே நகரில் பழைய ஆண்டை வழியனுப்பி புத்தாண்டை மிகுந்த ஆர்வத்துடன் மக்கள் வரவேற்றனர். 1666 அடி உயரமான தாய்பேயின் வரலாற்று கட்டிடத்தில் புதுவருட கொண்டாட்டங்கள் உற்சாகம் பெற்றன. 2005ஆம் ஆண்டு முதல் தாய்பேயில் புதுவருட கொண்டாட்டங்கள் வான வேடிக்கைகள் சிறப்பான நிகழ்வாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு எதிர்வரும் 4ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இலங்கை வரவுள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக வெளிவிவகார பிரதி அமைச்சர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்தார். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அமைச்சர்கள் சிலவற்றுடன் 10 ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட உள்ளார். 4ஆம் தேதி இலங்கை வரவுள்ள பாகிஸ்தான் பிரதமர் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார். அத்துடன் எதிர்வரும் 6ஆம் தேதி கண்டிக்கு விஜயம் செய்யும் பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஸ்ரீ தலதாம் மாளிகை, கண்டி நூதன சாலை, மீரா மகாம் பள்ளிவாசல், ஜின்னா நிலையம் மற்றும் பேராதனை தாவரவியல் பூங்கா ஆகிய இடங்களுக்கும் செல்வார் என அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கழனி புழுதக சந்தியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் காயமடைந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் இதுவரை கிடைத்துள்ள தகவல்களின் பிரகாரம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ரோன் குணசேகர குறிப்பிட்டார். கொலை சம்பவம் ஒன்றும் தொடர்புடைய ஒருவரும் இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தை அடுத்து அங்கு சென்றிருந்த 2 போக்குவரத்து பிரிவு போலீசார் துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்கானார்கள். மோட்டார் சைக்கிளில் வந்ததாக கூறப்படும் இருவரில் பின்புறம் அமர்ந்த நபர் விபத்திற்குள்ளான காரின் சாரதி மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். துப்பாக்கிதாரி முகத்தை முழுமையாக மறைக்கும் வகையில் தலைக்கவசம் அணிந்திருந்ததுடன் துப்பாக்கி பிரயோகம் நடத்திவிட்டு அங்கிருந்து தலைமறைவானதாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்த விவரங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் நிலையத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மத்திய செய்திகளை 10:25 மற்றும் 11:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.